வெல்கம் டு அவர் சேனல் வித்யா ஸ்ரீதர். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஒரு ஹெல்த்தியாகவும் டேஸ்டியான ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் தோசை, ஓட்ஸ் சிக்லா எப்படி வேணா சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இது, டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே சமயத்தில் வந்து ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட. இது வந்து காலையில் நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிடலாம், ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம், நைட்டு டின்னராகவும் சாப்பிடலாம். எப்படி சாப்பிட்டாலும் சரி ஓட்ஸ் வந்து ரொம்ப வந்து ஹெல்த்தியானது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதை வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கப் வந்து ஓட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஓட்ஸ் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம கையிலே வந்து இப்படி நசுக்கி விட்டோம் அப்படின்னு சொன்னால் இது வந்து நல்லா பவுடர் ஆகிடும். ஸோ அதனால தான் வந்து இதில் வந்து மிக்சியில் போட்டும் அரைக்கலாம். அது வந்து இன்னும் ரொம்ப பவுடர் ஆகிடும் இல்லையா? அதனால் வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு கையில் அப்படி பிசைஞ்சு விட்டோம் அப்படின்னு சொன்னாவே அது வந்து நல்ல வந்து ஒரு பவுடர் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஓட்ஸ் வந்து ட்ரை ரோஸ்ட் ஆகிட்டுருக்கு. அதுக்குள்ளே வந்து அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னமோ அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதில் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் வந்து ரவை எடுத்து வச்சுருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் வந்து கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் இப்போ வந்து இந்த பவுலில் வந்து சேர்த்துக்கலாம். அடுத்தது இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சள், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, இது வந்து ஆஃப் டேபிள் ஸ்பூன் வந்து கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய் பொடி. இதையும் வந்து இதில் சேர்த்துக்கலாம். அடுத்தது இதில் வந்து ஒரு கேரட்டை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் வந்து பெரிய வெங்காயம் 1, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி இலை, இங்கே வந்து கேப்சிகம். இதையும் வந்து இதோட எல்லாத்தையும் இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். இதோட இதில் 1 டேபிள் ஸ்பூன் வந்து தயிரும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ வந்து இது நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு, சூடாக இருக்குது. ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதையும் வந்து இதோட கலந்துக்கலாம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து தண்ணி விட்டு நல்லா வந்து கலந்துக்கலாம். வரேன், அதையும் ஒரு கேப்சர் பண்ணு. இது வந்து தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இது வந்து ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஊறட்டும். அப்போ தான் வந்து தோசை நல்லா சாஃப்டாகவும் கிறிஸ்பியாகவும் வரும். ஸோ அதனால் வந்து இது நல்லா ஊற வச்சிடலாம் ஒரு 1/2 அன் ஹவர் வந்து. மூணு பேர் அட் டைமில் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதனால் வந்து இது கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் ஆகுது இல்லையா? வெஜிடபிள்ஸ்லாம் போட்டிருக்கேன். அதனால் 2 கல் வச்சு 2 இதில் போட்டுட்ருக்கேன்.
அப்போ தான் வந்து 3 பேருக்கு சர்வ் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். வந்து இந்த வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.